சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தனியாக போராடுகிறேன் என்று வருத்தப்படுகிறாயா? வெற்றி எப்பொழுது கிடைக்கும் என்று என்னிடம் கேட்கிறாயா? தனியாக போராடுவதே உனக்கு வெற்றி தான். எப்பொழுது வாழ்க்கையில் வாய்ப்புகள் எப்பொழுது வரும் என்று காத்திருப்பதை விட வாய்ப்புகளை நீயே ஏற்படுத்தி கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கையே ஒரு சுமையாக இருக்கிறது என்று நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே இந்த காலடியில் தான் இருக்கிறது. ஒரு முறை துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் துணிந்தால் மட்டுமே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம். வாழ்க்கையில் வீழ்வது தவறு அல்ல, வீழ்ந்து கிடைப்பதுதான் உன் தவறு. உன் வாழ்க்கையில் நீ இன்று அனுபவிக்கும் இன்றைய வலி உனக்கு நாளைய வெற்றி என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்து அதை பின்னோக்கி செல்வதை விட மெதுவாக சென்றாலும் முன்னேறி செல்பவனுக்குத்தான் வெற்றி நிச்சயம். எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதலில் நீ சூரியனை போல எரிய வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ முயற்சியை மட்டும் கைவிடாமல் முயற்சியை செய்து கொண்டே இரு. முயற்சி செய்து கொண்டிருந்தால் தோல்விக்கு கூட ஒரு நாள் உன்னிடம் தோற்று போய்விடும். நீ நடந்து போக பாதை இல்லையே என்று வருத்தப்படுவதை விட நீ நடந்தாலே அது பாதைத்தான் என்பதை முதலில் உன் மனதில் நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் துன்பங்கள் நிறைந்திருக்கிறது சாயப்பா என்று என்னிடம் நீ கேட்கிறாய். துன்பங்களுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் ஒளிந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடப்பவைகள் எல்லாம் சவாலாக ஏற்றுக்கொள். ஏனென்றால் சவால் என்று வார்த்தைக்கு தான் உனக்கான வாசல் மறைந்திருக்கிறது. உன் வாழ்வில் தோல்வி ஏற்பட்டால் எனக்கு தோல்வி என்பதே வராது, தோல்வி வந்த இடத்தில் என் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நான் கற்றுக்கொள்கிறேன் என்று உன் மனதில் தைரியப்படுத்தி நீ எதை ஏற்றுக்கொள். உனக்கான வாழ்க்கையில் உன்னை தவிர உன் வெற்றியை வேறு யாராலும் தடுக்க முடியாது. எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்கான உரத்தை போட்டுக்கொண்டே இரு. முளைத்தால் மரமாகலாம், இல்லை என்றால் உரமாகலாம் என்று நினைத்துக்கொள். என் வார்த்தைகள் கேட்டு உன் மனதை தெளிவுபடுத்தி எது நடந்தாலும் என் சாயப்பா இருக்கிறார் என்ற தைரியத்தை வரவழைத்துக்கொள். உனக்கு துணையாக நான் என்றும் இருக்கிறேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். கவலைப்படாமல் இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.